வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான வல்லாரக்கீரை வச்சு வல்லாரக்கீரை சாதம் தாங்க செய்ய போறோம். வல்லாரக்கீரையில எந்த அளவுக்கு பயன் இருக்குன்னு பார்த்தோம்னாங்க, இது ஞாபக திறனை அதிகரிக்கும், புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாங்க. படிக்கிற குழந்தைகளுக்காகட்டும், வேலைக்கு போறவங்களுக்காகட்டும் அடிக்கடி இது உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க. 250 கிராம் பக்கம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துங்க. 1/4 கிலோ பக்கம் உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதே மாதிரி இந்த 250 கிராம் அரிசிக்குங்க 1 கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கூடுதலா போட்டா கசப்பு எடுக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கும் போது சரியா இருக்கும். ட்ரை மிக்சி ஜார்லைங்க 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த சாதத்து கூட கடைசியா கலந்துக்கிறதுக்குங்க. முதல்ல இந்த வேர்க்கடலைய 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பொடிச்சு எடுத்தாச்சுங்க. அதே மிக்சி ஜார்ல காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், சிறு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. 3 பெரிய பல் பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி பெரிய சைஸில் எடுத்திருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். தக்காளி தாங்க சேர்த்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கீரைகளுக்கு புளி சேர்க்கறது தவிர்த்துக்கிட்டா நல்லது. கீரையினுடைய முழு பயன் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க. சுவைக்கு வேணும்னா நம்ம புளி சேர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பயன் கிடைக்கணும்னா புளியை தவிர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக பொடி உப்பும் கூட கலந்துக்கலாங்க. இது கூட சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்கிற 1 கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியா இருக்குங்க. தண்ணி தேவைப்படாது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ சாப்பாடு தாளிச்சு விட்டுருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிகிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கியும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட அரைச்சி வச்ச வல்லாரக்கீரை விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இதில் உப்பு சேர்த்திருக்கோங்க. அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பாடு கலந்ததுக்கப்புறம் கடைசியாக பொடி உப்பும் கூட கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. இது வெரைட்டி ரைஸுங்கிறனாலங்க கொஞ்சம் கூடுதலாக 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் நல்லா பசவாக டேஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பப்படுறாங்க 1 ஸ்பூன் அதிகமாக கூட எண்ணெய் விட்டுக்கலாம். கீரையினுடைய பச்சைவாடை நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்த்ததுல கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க. நான் பொடி உப்பு கலந்துக்கிறேன். நீங்கள் சாதத்தை கலந்த பிறகு உப்பு பத்தலைனாலும் கூட கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்திக்கலாம். உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க. இது கூட கடைசியாக வேர்க்கடலை பொடிச்சு வச்சதை சேர்த்திக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான வல்லாரக்கீரை வச்சு வல்லாரக்கீரை சாதம் செய்துட்டேங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாங்க. படிக்கிற குழந்தைகளுக்காகட்டும், வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும், ஞாபக திறன் கூடுதலாக வேணுங்கிற விருப்பப்படுறவங்க அடிக்கடி இது உணவுல சேர்த்திக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.